சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் லெவன் ஒரோனியனுக்கும் கொகேஷ்க்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா குரேஷியா ரேபிட் அண்ட் பிளிட்ஸில் சுற்று 8லிருந்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டத்தை வந்து இங்கே அரோனியன் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ அந்த ஆட்டத்தை வந்து நம்ம வந்து முழுசாக டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேம் பார்க்கலாம். வித் ஒயிட் பீசஸ் லெவன் ஒரோனியன் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாரு. குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா E5 ரிப்ளை பண்ணுறாரு. நைட் F3, நைட் C6. ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே நார்மலான ஒரு இத்தாலியன் ஓப்பனிங் பார்க்குறோம். ஜியோகோ பியானோன்னு சொல்லுவாங்க. அதில் ஜியோகோ பியானசிமோ அப்படின்ற வேரியேஷன் D3. D3 வந்து ரொம்ப ஜென்ரலான ஒரு ஐடியா கிடையாது. காமனாக இங்கே வந்து விளையாடுறது C3 கேசல்ஸ். ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் லெஸ் எக்ஸ்போர்ட் டெரிட்டரிக்குள்ளே வந்து லெவன் ஒரோனியன் போகிறாரு. ஸோ நைட் F6க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா H3 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் D6. ஸோ பான் டு A4 வந்து இப்போது இயர்லியராக விளையாட மாட்டாங்க மோஸ்ட்லி. C3 அகெயின் அண்ட் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா C3 நைட் C3 அல்லது ஈவன் நைட் B D2 பிஷப் G5 இப்படி தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் லெவன் வந்து பார்த்திங்கன்னா A4 வந்து புஷ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் A6க்கு அப்புறம் C3 ஃபைனலாக விளையாடுறாரு. அதுக்கப்புறம் குகேஷ் வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. ஸோ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நைட் B D2 வந்து விளையாடுறாரு. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணுறதா தாராளமாக பண்ணலாம். ஆனால் அரோனியன் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணாமல் அவர் நைட் B D2 கொண்டு வராரு. ஸோ ரூக் E8 ரூக்கையும் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணிடுறாரு குகேஷ். ஸோ இந்த பொசிஷனில் வந்து எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ரொம்ப ஒரு மூவ் வந்து பார்த்திங்கனாக்கா கேன்சல் பண்ணக்கூடிய ஒரு மூவ். ஆனால் அவர் கேன்சல் பண்ணாமல் நைட்டை F1க்கு டைரெக்டாக கொண்டு வராரு. இது ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு மூவாக இருக்கும் கண்டிப்பாக டாப் லெவலில். ஆல்ரெடி பிளாக் வந்து ஸ்லைட்லி பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இத்தனை நகர்வுக்கு அப்புறமும் அவர் கேன்சல் பண்ணாமல் கிங்கை சென்டரில் வச்சுக்கிறது அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடையாது. இன்ஃபேக்ட் அதுக்கு பிரச்சனையை உருவாக்கும். ஸோ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ கிங்கு சென்டரில் இருந்தாக்கா கண்டிப்பாக நம்ம பொசிஷனை ஓப்பன் பண்ணால் அதுக்கு நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபஸ்ட்டு குகேஷ் வந்து சென்டரை பிரேக் பண்ணுறாரு D5. ஸோ பிஷப் மேலே டைம் கெயின் ஆகுது. அதனால் வந்து அவர் வெட்டினதுக்கப்புறம் E4ம் புஷ் பண்ணுறாரு. இன்னொரு பானை வந்து இங்கே கொடுக்குறாரு. ஸோ தட் நம்ம வந்து E5 வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வெட்டிடுறாரு. வெட்டினதுக்கப்புறம் இங்கே குகேஷ் வந்து நைட்டில் திரும்ப வெட்டும்போது இங்கே டிஸ்கவரி இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ப்ளஸ் F2ல் ப்ரெஷர் இருக்குது. அதனால் பிஷப்பை டெவலப் பண்ணி காமாக அந்த ஸ்கொயருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு சாதாரணமாக கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறம் நைட் E5. ஸோ நைட் E5 மூலிமா பிஷப்புக்கு ஒரு அட்டாக் வருது. ஸோ இந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட் எக்ஸ் E5 ஆல்மோஸ்ட் ஃபோர்ஸ்ட்னு சொல்லலாம். அல்லது நீங்கள் வந்து பிஷப்பை மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிஷப்பை வந்து E2 தான் மூவ் பண்ணுறது பெட்டர். அப்போ தான் இந்த E5 வந்து ஓப்பன் ஆகாது. ஆனால் இங்கே அரோனியன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நைட் எக்ஸ் E5 விளையாடுறாரு. அது இன்னும் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது பார்க்குறதுக்கு. காரணம் என்ன அப்படின்னா ரூக்கை இன்வால்வ் பண்ணுறாரு. அடுத்து குயினை வச்சு நம்ம பேட்டரி ஃபார்ம் பண்ணலாம். அடுத்து பிஷப் F5 வரும். அடுத்த ரூக்கு கேமுக்குள்ளே வரும். இப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி விளையாடுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிங்கு மட்டும் சென்டரில் இருந்தால் போதாது. இருந்தாங்க குயினும் நான் வந்து சென்டரில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு குயின் E2 வைக்கிறாரு. ஸோ குயின் E2 யாரும் இந்த மாதிரி விளையாட மாட்டாங்க மோஸ்ட்லி டாப் லெவலில். பட் இது பிளிட்ஸ் கூட கிடையாது. ரேப்பிடில் இந்த மாதிரி விளையாடுறாருன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ நைட் டு D6 போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்ன இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறாரு. ப்ளஸ் பிஷப் மேலே ஒரு ப்ரெஷர் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப நம்ம எதிர்பார்க்காத ஒரு மூவ், நம்ப முடியாத ஒரு மூவ் வந்து இங்கே பண்ணுறாரு. அதனால் நம்ம டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ நம்ப முடியாத ராணி தியாகத்தை வந்து இங்கே பண்ண பார்க்குறாரு லெவன் அரோனியன். ஸோ கம்ப்யூட்டரில் 5 மூவ் சஜஷன் இருக்குது. அந்த மூவே வந்து கம்ப்யூட்டர் லிஸ்ட்லேயே கிடையாது. கடல்லே இல்லை அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட்லேயே கிடையாது. ஸோ ஹி பிளேஸ் த மூவ் பிஷப் டேக்ஸ் C5. குயினை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு 2 பீஸ்க்காக. அதாவது ரூக்குக்காகவும் ஒரு பிஷப்காகவும். ரூக் டெக்ஸ் E2 செக்கோட வருது. அதுக்கப்புறம் பிஷப் டெக்ஸ் E2 விளையாடுறாரு. இன்னமும் கிங்கு சென்டரில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நைட் E4 வந்து பிஷப்பை அட்டாக் பண்ண உடனே அவர் பிஷப்பை E3ல ட்ராப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் F5 டெவலப் பண்ணுறாரு. ஸோ இதில் என்ன காம்பன்சேஷன் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிளியராக பார்க்கும்போது ஒரு காம்பன்சேஷனும் கிடையாது. மெட்டீரியல் வைஸ் இம்பேலன்ஸ் வைஸ் எல்லாம் சேம். ஓகேங்களா. லைக் குயினுக்கு வேல்யூ 9. இவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பதில் அவர் என்ன வச்சுருக்கிறாரு அப்படின்னா ரூக்கு ஒரு பிஷப்பு ஒரு பான். ஸோ இதுதான் வந்து இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ். பட் டெவலப்மெண்ட்டில் லீடில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால குகேஷ் கொஞ்சம் வந்து இப்போதைக்கு ரஃப்லி ஈக்குவல் பொசிஷன் தான். கம்ப்யூட்டர் வந்து 1 பான் அட்வான்டேஜ் வந்து காமிக்குது. ஏன்னா மேபி D பானை வெட்ட போகிறாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ ரூக் D1 போட்டு அதையும் பாதுகாப்பு கொடுத்துட்றாரு. குயின் D7, பிஷப் D4, குயின் டெக்ஸ் A4 ஒரு பானை வெட்டிடுறாரு. அதுக்கப்புறம் நைட் E3 வந்து பிஷப் அட்டாக் பண்ண பிஷப் பின்னாடி போயிடுது. அதுக்கப்புறம் கேசல் பண்ணிடுறாரு. ஃபைனலி 21வது மூலை அரோனியன் வந்து கேசல் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ரூக் E8 வந்து E2 இருக்கக்கூடிய பிஷப்க்கு ஒரு சின்ன ஒரு த்ரெட். ஏன்னா பிஷப் வந்து அன்டிஃபரெண்டாக இருக்குது. ஸோ ரூக் A1 போயிட்டு முதல்ல குயினுக்கு ஒரு அட்டாக் கொடுக்குறாரு. குயின் மூவ் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு ரூக் FA1 விளையாடி அந்த பிஷப்க்கு பாதுகாப்பு கொடுத்துட்றாரு. H6 ஜஸ்ட் வந்து ஒரு எஸ்கேப் ஸ்கொயர் வந்து கிரியேட் பண்ணுறாரு. ப்ளஸ் பிஷப்க்கு ஒரு எஸ்கேப் ஸ்கொயர்.
ரூக் ஏ D1. ஸோ சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூக்கை கொண்டு வராரு. நைட் டு D6, பான் டு C4. ஸோ பான் டு C4க்கு அப்புறம் A5. ஏன்னா இந்த இடத்துல வந்து லெவோன் அரோனியன் வந்து ஒரு விஷயத்தை வந்து அவர் கவுண்ட் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு இருக்கக்கூடிய ஸ்பேஸ் அட்வான்டேஜ் ரொம்ப முக்கியத்துவம். ப்ளஸ் அவர்கிட்ட வந்து பிஷப் பேர் இருக்குது. ஸோ இதனால் வந்து ஏதாவது ஒரு பாஸ்பான் கிரியேட் பண்ணாலும் இவரோட ப்ளே மொத்தமும் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்சிவாக மாற வாய்ப்புகள் இருக்குது. அதனால் C4, B4, C5 அப்படின்னு சொல்லி புஷ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு A5, ரூக் C1, நைட் F5, நைட் F5க்கு அப்புறம் பிஷப் டு G4. இந்த மூவ் வந்து பார்த்திங்கனாக்கா ஏன் இந்த மாதிரி விளையாடுறாரு அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன்னா இந்த இடத்துல நிறையா இனிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். கேப்சர்ஸ் அல்லது சீரியஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் நம்ம இனிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ H5, ஏன்னா இந்த இம்பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரேட் நடந்தால் யாருக்கு லாபமாக இருக்கும் அப்படிங்கிறது கிளியராக புரியாது. ஸோ ரொம்ப அன்கிளியர் பொசிஷன் சொல்லுவாங்க இதை. ஸோ நைட் டேக்ஸ் F5, அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் E1 செக்கு, அதுக்கப்புறம் ரூக் டேக்ஸ் E1, பிஷப் டேக்ஸ் F5, அதுக்கப்புறம் பிஷப் டேக்ஸ் H5. ஸோ திரும்பவும் அந்த பானை ரெஸ்டோர் பண்ணிடுறாரு. பண்ணதுக்கப்புறம் குகேஷ் வந்து B5 விளையாடுறாரு. இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. என்னென்னா இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சென்டரில் ஒரு டென்ட் விழுது. ஏன்னா இந்த பொசிஷனில் வந்து கேப்சர் பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து இல்லைங்க நம்ம வந்து பானை புஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா தென் B takes C4, B takes C4 அண்ட் தென் குயின் A4 ஃபாலோட் பை அல்லது பிஷப் D3 ஃபாலோட் பை குயின் A4 வந்து பார்த்திங்கன்னா இந்த பானை எல்லாமே ட்ராப் ஆகிடும். ஆல் ஆஃப் அ சடன் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கேமை வந்து அவங்க பக்கம் திருப்ப வாய்ப்புகள் இருக்குது. பட் வேறு வழி இல்லை, C takes B5 விளையாடி தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு குயின் டெக்ஸ் D5, சென்டர் பானை முதல்ல அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பி பானை வெட்டிக்கலாம் அப்படிங்கிறது தான். ப்ளஸ் இங்கே ஒரு சின்ன டிஸ்கவரியும் செட்டப் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல வந்து அரோனியன் செக்கு கொடுக்குறாரு. செக்கு கொடுத்து கிங்கை ஃபோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிஷப்பை C3ல போட்டு ஒரு க்ளூ பண்ணி விட்டுறாரு. A5யும் அட்டாக் பண்ணுறாரு. பிஷப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா குயின் டெக்ஸ் B5 விளையாடுறாரு. இந்த இதில் பிஷப் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். அதனால் டெஸ்பெராடோ மாதிரியான டாக்டிக்ஸ் ட்ரை பண்ணலாம், அல்லது டிஸ்கவரின்னு சொல்லலாம், அல்லது டெஸ்பெராடான்னு கூட சொல்லலாம். எப்படின்னாலும் அந்த பீஸ் போதான் போகுது. ஸோ குயின் டெக்ஸ் B5 வந்து விளையாடுறாரு. இதில் பிஷப் டெக்ஸ் H3 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். குயின் டெக்ஸ் B5, அதுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு F7. இன்னமும் கேம் வந்து சமமாக தாங்க போயிட்டுருக்கு. ஸோ இயர்லியராக குகேஷ் கேஸ் இருந்த அட்வான்டேஜ் கொஞ்சமாக இருந்தது, இப்போ அது வந்து இல்லாமல் போயிடுது. பட் இப்போ சமமாக போயிட்டுருக்கு, அவ்வளோதான். ஸோ குயின் D7க்கு அப்புறம் பிஷப் டு G8 செக். அண்ட் முக்கியமாக இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியது, முக்கியமாக டைம் விஷயத்தை கவனிக்கணும். லெவோன் அரோனியன் வந்து பார்த்திங்கன்னா 4 நிமிஷம் 38 வினாடிகள் வச்சுருக்கிறாரு. அந்த பக்கம் குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா 25 செகண்ட் மட்டும்தான் வச்சுருக்கிறாரு. இஸ் லிட்டரலி பிளேயிங் இன் த இன்க்ரிமெண்ட். ஸோ பிஷப் G8 செக் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கிங் வந்து பார்த்திங்கன்னா H6 கொண்டு வராரு. H6 வந்த பின்னர் ரூக் E5 போட்டு பிஷப்பை வந்து ப்ரெஷர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் A4க்கு அப்புறம் ரூக் D5. ஸோ பிஷப்போட பாதுகாப்பில் ரூக்கு அங்கேயும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி குயின் அட்டாக் பண்ணுறாரு. பிஷப்பையும் சேர்த்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ குயின் வந்து பார்த்திங்கனாக்கா கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்காக பிஷப்பை அட்டாக் பண்ணுறதுக்கு போகுது. ரூக் டெக்ஸ் F5, குயின் டெக்ஸ் G8. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இன்னொரு இம்பேலன்ஸ் கிட்ட வந்திருக்கோம். இன்னமும் அந்த பான் இருக்க தான் செய்யுது. பட் எப்படி இதை கொண்டு போகிறாரு அப்படிங்கிறது பார்ப்போம். இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். என்னென்னா இது மாதிரியான இம்பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பான் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பான்ஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்குது குகேஷ்க்கு. இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த ரூக்கை வச்சு நம்ம இங்கே கேப்சர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். பிஷப்பையும் ரூக்கையும் வச்சு நம்ம இங்கே கேப்சர் பண்ணுறோம் அப்படின்னா குயினை கொடுத்தாலும் கூட இந்த என் கேம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த பீசஸ்லாம் எதுவும் இல்லாமல் பான்ஸை மட்டும் நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே கிளியராக தெரியும். ஸோ ஆனால் இது கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோஸ் சொல்லுது. அது அன்பிலீவபிளாக இருக்குது. ஸோ ரூக் C5, குயின் D8, பிஷப் E5. ஸோ அந்த பானுக்கு டபுள் அட்டாக். ஸோ வந்து பிஷப் நீ அதை வெட்டினா பிஷப் அட்டாக் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு செக்கு கொடுக்குறாரு. ஸோ இந்த பொசிஷனில் வந்து செக்குக்கு அப்புறம் இங்கே தான் வந்து குகேஷ் கொஞ்சம் நழுவுறாரு, பிரச்சனைக்குள்ளே வராரு. இந்த இடத்துல பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது. கிங் G5, கிங் H7. அவர் கிங் G5 தான் விளையாடுறாரு. பட் இந்த பொசிஷனில் கிங் H7 இன்னும் கொஞ்சம் சேஃபராக இருந்திருக்கலாம். ஆனால் அவரோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, கிங் எப்படியும் நமக்கு சென்டரில் தேவைப்படும் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு F4ல் செக் கொடுத்து பிஷப்க்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இஸ் ரெடி டு கேப்சர் த C7 பான். கிங் F5, அதுக்கப்புறம் ரூக் டெக்ஸ் C7, அதுக்கப்புறம் G7 பானும் ஃபாலோ ஆக போகுது. ஸோ குயின் B4, அதுக்கப்புறம் ரூக் டெக்ஸ் G7. இதில் எல்லாத்துலேயும் நம்ம வந்து இவ்வளோ விஷயம் பண்ணியும் பிளாக்னால் குயின் வச்சுருந்தாலும் ஒன்றுமே செய்ய முடியல அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பான்ஸை வந்து ஜஸ்ட்டு அட்வான்ஸ் பண்ண போகிறாரு. இதை தடுக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால தான் சொன்னேன், கம்ப்யூட்டர் ஜீரோ சொல்லும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த பொசிஷனை வந்து பார்க்கும்போது எனக்கு 2 கேமுக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒரு கேம் நம்ம ஏற்கனவே அடிக்கடி நான் மென்ஷன் பண்ணுவேன். அந்த கேமு டேவிட் நவாராவுக்கும் கால்சனுக்கும் நடந்த ஒரு கேம். ஸோ கால்சன் வந்து பார்த்திங்கனாக்கா ரூக்கு ப்ளஸ் நைட் வச்சுருப்பார். டேவிட் நவாரா வந்து குயின் வச்சுருப்பார். ஆனால் கால்சன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமை வந்து வின் பண்ணியிருப்பார் அகெயின்ஸ்ட் த குயின். அதே போல் இன்னொரு கேம் வந்து பார்த்திங்கன்னா அர்த்தர் யூசப்போட புத்தகத்தில் போட்டிருக்க ஒரு கேம். இதே மாதிரியான ஒரு இம்பேலன்ஸில்
பான் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்க 2 பானை. அதாவது இம்பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் வைஸ் ஈக்குவல். லைக் குயினுக்கு பதில் ரூக்கு, பிஷப்பு, பானு அதே மாதிரியான ஒரு இம்பேலன்ஸ். பட் அந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இம்பேலன்ஸ் வச்சுருந்தவங்க வின் பண்ணாங்க. ஸோ ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் கிங்கோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருந்தாலே போதும், இந்த இம்பேலன்ஸ் ஒயிட் தான் வந்து வின் பண்ணுவாங்க. அதாவது யார் வந்து ரூக் அண்ட் பிஷப் அந்த மாதிரி வச்சுருக்காங்களோ அவங்க. ஸோ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆல்ரெடி இது வந்து வின்னிங் பொசிஷன் லெவனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் கன்வர்ஷன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் டைம் ஆகும். கிங் H2, குயின் E1 அண்ட் தென் ரூக் G3, கிங் F5. ஸோ அப்படியே பானை புஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. குயின் E2 போட்டு தடுக்கிறாரு. அதுக்கப்புறம் செக்கு கொடுத்து அந்த ஸ்கொயருக்கு பாதுகாப்பு கொடுத்து அப்புறம் பானை புஷ் பண்ணுறாரு. குயின் E1 த்ரெட்னிங் டு செக். திரும்பவும் ரூக்கை வச்சு பிளாக் பண்ணுறாரு. குயின் D1 போயிட்டு திரும்ப த்ரெட்டன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பானை தைரியமாக புஷ் பண்ணுறாரு. ஏன்னா குயின் H5 செக் வச்சிங்கன்னா ரூக் H4 H3 இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு டெம்போ கிடச்சிடும். அடுத்த மூல நம்ம குயினும் எடுத்துக்கலாம். ஸோ குயின் D7 போகிறாரு. அதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் டேரெக்டாகவே ரூக் G7 வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் மூவ். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக் ரேங்க் தான் போயாகணும். இங்கே நீங்கள் செக் கொடுக்கவோ எதுவும் பண்ணவோ வாய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் H7 அண்ட் தென் ரூக்கை மூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குயின் பண்ணிக்கலாம். பட் ரூக் H3 கொஞ்சம் ஸ்லோ அப்ரோச். குயின் H7, அதுக்கப்புறம் ரூக் H4, கிங் F5, பிஷப் G7, க்ளூயிங் த பான் அண்ட் த பிஷப் அல்லது ஆங்கரிங்னு சொல்லலாம். கிங் E4, அதுக்கப்புறம் கிங் G3, கிங் F5, ரூக் H5 செக். ஸ்லோவாக வந்து போகிறாரு. ஃபைனல் பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கிங் G4, கிங் F7, ரூக் F5 செக், கிங் E6, அதுக்கப்புறம் ரூக் F6 செக், கிங் E7, F5, குயின் G8. ஜஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுறது தான். இதில் எதுவும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் மூவ்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். கிங் G5, குயின் D5 அண்ட் தென் கிங் G6, குயின் டேக் G2 செக்கு. அந்த பானை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. டசன்ட் மேட்டர். ஸோ குயின் D5, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூக்கை வந்து பேக் ரேங்கில் போடுறாரு. கிங் D7 வந்ததுக்கப்புறம் H8. H8க்கு அப்புறம் பி பான் அட்டாக் பண்ணுறாரு குயின் B3 மூலயமா. H7 அண்ட் தென் குயின் வந்து அதே டயங்கலை மெயின்டைன் பண்ணுறாரு. அப்போ தான் வந்து கிங் வந்து பேக் ரேங்க் வந்துட்டு நம்ம வந்து ப்ரொமோட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. பட் F6 போட்டு அவர் என்ன பண்ண பார்க்குறாரு அப்படின்னா F7 ஸ்கொயரை பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிங்கை வந்து மூவ் பண்ணிவிட்டு ஹெச் பானை வந்து ப்ரொமோட் பண்ண போகிறாரு. கிங் E6, அதுக்கப்புறம் கிங் G8 அண்ட் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கனாக்கா குகேஷ் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ ஏன் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நார்மலான ஒரு ரீசன் தான். ஜஸ்ட் நீங்கள் கிங் மூவ் இல்லை ஏதோ ஒரு மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா லெட்ஸ் சே A3, தென் ஈவன் B takes A3, அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். ஜஸ்ட் கிங்கை நீங்கள் கிங் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா தென் F7 வச்சு நம்ம பிளாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து குயினை ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இதுதான் நான் சொன்ன ஆச்சரியமான ஒரு பொசிஷன். என்ன அப்படின்னா ஒயிட் கேசல் பண்ணது இங்கே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கேசல்டு பொசிஷன் மாதிரி தெரியும் என் கேமில். அதாவது அவங்களோட கேம்பில் போய் இவர் கேசல் பண்ணியும் இவரோட ஜீப்பான அவங்க டேமேஜ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக இருக்குது பொசிஷன். ஸோ இதுதான் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு ப்ளே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் அதை பிடிச்சி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு ரேபிடோட ஸ்டாண்டிங்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ பிளிட்ஸ் கேம் வந்து என்னால் கவர் பண்ண முடியாது. நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். இந்த வீடியோ ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.